புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடன் அதிக சினிமாவில் நடித்த நம்பியார் அவர்கள் கூறியதை தற்போது காண்போம். நானும் எம்ஜிஆர் அவர்களும் 45 வருட நண்பர்கள். நீ ராஜா குடும்பத்தில் பிறக்க வேண்டியவன் என்று நான் பலமுறை அவரை பார்த்து சொன்னதுண்டு. அதன்படியே ராஜ பதவி அவருக்கு கிடைத்தது. அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சினிமாவின் பவர் பலம் எவ்விதமெல்லாம் மற்றவர்களை பாதிக்கும் என்பதை அவர் மிக தெளிவாகவும் நன்றாகவும் எடை போட்டிருக்கிறார். சினிமாவின் சக்தியை அவர் அறிந்தது போல் வேறு யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்று உறுதியாக கூறலாம். உதாரணத்துக்கு கூறுகிறேன். ஐயப்பன் என்னை ஆட்கொண்டார். எத்தனையோ கோடி பக்தர்களில் நானும் ஒருவன். என்னை விட வசதியிலும் வாய்ப்பிலும் வலிமையிலும் பெரியோர்கள் ஐயப்ப பக்தர்களாகியிருக்கிறார்கள். ஆனால் என்னை போல் மற்றவர்களை யாரும் அறியார். அதற்கு காரணம் நான் சினிமாவில் பிரபலமானவன் என்பதுதான். அந்த சக்தி வேறு எதற்கும் இல்லை. முன்பு ஒரு முறை உடுப்பி அருகே உள்ள ஆகும்பேகாட் வழியாக வந்து கொண்டிருந்தேன். நாங்கள் வந்த காரை போலீசார் நிறுத்தி ஒரு ஓரமாக நிற்க சொல்லிவிட்டார்கள். நான் எவ்வளவோ என் அவசரத்தை எடுத்து சொல்லியும் அவர்கள் ஒன்றும் கேட்கவில்லை. அப்பொழுது உதவி ஜனாதிபதியான திரு ஜாட்டி அவர்கள் அவ்வழியே வரப்போகிறார். அதன் காரணமாக தான் எங்களை நிறுத்திவிட்டனர். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் ஒருவர் என்னை கவனித்து விட்டார். அவர் நடிகர் ராஜ்குமாரின் குரு, அவரை போக விட்டுவிடு என்று சொல்லி எங்களை அனுப்பிவிட்டார்கள். காரணம் சினிமா. ராஜ்குமார் கன்னட சினிமாவில் எம்ஜிஆர் போன்றவர். சினிமாவில் பிரபலமான ராஜ்குமாரின் குரு என்பதால் என்னை விட்டுவிட்டார்கள். அப்படியானால் சினிமாவின் சக்தி எத்தகையது என்பதை எண்ணி பாருங்கள். அதன் சக்தியை எம்ஜிஆர் அவர்கள் தவிர ஒருவரும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இனி எவரும் இவ்விதம் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் சொல்ல முடியாது என்று நம்பியார் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கூறுகிறார்.